السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغيره بيده. صدق رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமா. எல்லா புகழும் ஏழை இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபாதாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் மேல் மக்களே, ஜும்மாவுடைய நாள் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய நாள். அந்த நாளிலே முதன்மையாக வந்து அல்லாஹ்வின் அருளையும் நன்மைகளையும் கொள்ளையடிப்பதில் முஸ்லிம் சமூகம் அக்கறையின்றி செயல்படுவது ரப்புல் ஆலமீனுக்கு மிகப்பெரிய வேதனை. அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு ஜும்மாவின் மகிமையை விளக்கி முதன்மையாக வரக்கூடிய சமூகமாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். உண்மையிலே சுதந்திர தியாகிகள் முஸ்லிம்களே என்ற தலைப்பில் இன்றைய செய்திகளோடு நல்ல செய்திகளை எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேல் மக்களே, நம்முடைய இந்திய திருநாட்டில் ஆகஸ்ட் 15 இன்றைக்கு ஏறக்குறைய 79வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். நாடெங்கும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் அதை அனுபவித்திருக்கின்றோம். நமக்கெல்லாம் ஒரு நொடி அப்படியே 1947 ஏறக்குறைய 79 வருடங்களுக்கு முன்பதாக நம் முன்னோர்கள் எந்த சுதந்திர காற்றை சுவாசித்தார்களோ அதே சுதந்திர காற்றை மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு சுவாசிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கினான். அந்த தருணத்தை நாம் எல்லோரும் அடைந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நீண்ட காலமாக ஒரு மிகப்பெரிய நீண்ட உண்மை, மிகப்பெரிய ஒரு வரலாறு இந்த சமூகத்திலே மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பன்னெடுங்காலமாக ஒரு தீய சக்தியால், குறிப்பாக இந்தியாவிலே உள்ள 29 மாநிலங்களில் ஒவ்வொரு மொழிகளிலும் பாட புத்தக வழியாக மறுபக்கம் சமயமும் சந்தர்ப்பமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து முஸ்லிம்களுடைய தியாகத்தை, முஸ்லிம்களுடைய அந்த உழைப்பை, அந்த வரலாற்று சின்னங்களை, அந்த வரலாற்று வரிகளை எப்படியெல்லாம் இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கேவலமான செயல் ஏறக்குறைய 79 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது மறைமுகமாக. அன்பார்ந்தவர்களே, யார் எப்பேற்பட்ட வரலாறுகளை மறைக்க முயற்சித்தாலும், குளிதோண்டி புதைக்க முயற்சித்தாலும் சத்தியம் ஒரு நாள் வென்றே தீரும். சத்தியம் ஒரு நாள் வென்றே ஆகும். சத்தியத்தை வென்றவர்கள் உலகில் யாரும் கிடையாது. முஸ்லிம்களுடைய வரலாறுகளை மறைப்பதற்கான 1000 முயற்சிகள் தீய சக்திகள் இந்த மண்ணிலே செய்தாலும் ஒருபோதும் அல்லாஹ் அதை மறைக்க மாட்டான். எப்படியாவது வெளியே கொண்டு வருவான்.
முஸ்லிம் உம்மா தங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை மறைத்த அந்த தீய சக்தி அவர்களை இந்த முஸ்லிம் உம்மத்து மறக்கவும் கூடாது, எந்த கட்டத்திலும் மன்னிக்கவும் கூடாது என்பதில் இன்றைய ஆகஸ்ட் 15 நாம் நமக்குள் ஒவ்வொருவரும் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். சொந்த வரலாறுகளை தெரியாத ஒரு சமுதாயம் எந்த காலத்திலும் மேல வந்ததான சரித்திரம் கிடையாது. இது இந்தியாவில் வாழக்கூடிய நம்முடைய இந்த சுதந்திர நாட்டில் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் நம் முன்னோர்கள் என்பதை முஸ்லிம்கள் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் மறக்கவே கூடாது. ஆனால் ஒரு அவலநிலை என்னவென்று சொன்னால், வாழும் இந்த இந்திய திருநாட்டில் சமகால முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய தேசப்பற்றை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நிர்பந்த சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுதும் ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆகஸ்ட் 15 ஆங்காங்கே கொடியேற்றப்பட்டது, சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் முஸ்லிம்களாகிய நம்மில் எத்தனை பேர் கலந்து கொண்டோம் என்ற ஒரு கேள்வி இன்றைய தினத்தில் நம் மனசாட்சி கேட்க வேண்டும். நம் நாட்டுக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக பாடுபட்ட முன்னோர்கள், அவர்கள் தினத்தை இன்றைக்கு நாம் நினைவில் வைத்து அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்கு நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு தயாராக இருந்தோம்? காலங்காலமாக இந்த ஒரு அவலம் தான் இந்த உம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் சுதந்திரத்தை பற்றி முழுமையாக தெரியாமல், சுதந்திரம் என்று சொன்னால் என்ன, எதற்காக வாங்கி தரப்பட்டது என்பதை வரலாறுகளை விளங்காமல் முஸ்லிம் சமூகத்திலே ஒரு நவீன சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேதிக்கு 5 வயசு 10 வயசு ஒரு சிறுவனை கூப்பிட்டு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முதலில் காரணம் யார் என்று கேட்டால் அவன் ஒரு 10 பேர் அடங்குவான். மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இப்படி எத்தனையோ தலைவருடைய பெயர்களை இன்றைக்கு 5 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு இவர்கள் தான் காரணம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, திணிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்களின் புகைப்படங்கள் எல்லாம் காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் முக்கிய அலுவலகங்களிலும் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. ஒரு காலமும் முஸ்லிம் சமுதாயம் இதை வெறுக்காது. ஆனாலும் இவர்கள் மாத்திரமே இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் என்று ஒரு உண்மையை மறைத்துவிட்டு ஒரு பொய்யை முதலில் உண்மையாக்க முயற்சிக்கிறார்களே, இது ஆக பெரிய ஜனநாயக கொலை என்பதை இன்றைய தேதியில் முஸ்லிம்கள் நாம் சிந்தனையிலே பதிய வைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வளர்ந்து வரக்கூடிய இந்த தலைமுறையினருக்கு இந்தியாவுடைய சுதந்திரம் யாரால் வாங்கி தரப்பட்டது என்ற ஒரு வரலாறு தெரியாமல் இன்றைக்கு நாம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும் தெரியுமா? அதற்கு உதாரணங்கள் சொல்வதாக இருந்தால், ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த இந்திய மண்ணில் நம்மை முஸ்லிம்களாக சித்தரிக்க முடியாது. தன்னை முஸ்லிம் என்று எந்த கட்டத்திலும் வெளிப்படையாக அடையாளப்படுத்துவதற்கு ஒரு விதமான ஒரு தயக்கமும் ஒரு கூச்சமும் ஒரு பயமும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு வந்துவிட்டது. இந்த மண்ணில நம்மை சுதந்திரமாக வாழ விடாமல், நீ இந்த நாட்டை சேர்ந்தவன் அல்ல, இந்த மண்ணை சேர்ந்தவன் அல்ல, உனக்கான அங்கீகாரம் இங்கு கிடையாது, உன் ஷரியத்தில் சொல்லப்பட்ட ஷரியத்தை சட்டங்களை இந்த இந்திய திருநாட்டில் நீ பின்பற்ற முடியாது, உனக்காக கொடுக்கப்பட்ட உன் இஸ்லாமிய மார்க்கத்தில் உன் இறைவனுக்காக தரப்பட்ட சொத்துக்கள் உட்பட நீங்கள் அனுமதிக்க முடியாது என்றெல்லாம் எந்தெந்த வகைகளில் இந்த முஸ்லிம் உம்மாவை நசுக்க வேண்டும் என்று அவர்களுடைய அஜெண்டாவில் பதிவு செய்யப்பட்டதோ அதெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பெரிய இழப்பு தெரியுமா? நாம நம்ம வரலாறு தெரியாமல் இருக்கிறதுனாலதான், நம்ம வரலாறை நாம் மறந்ததன் காரணத்தினால் நாம் அவனை கண்டு பயப்படுகிறோம். அவனுடைய மிரட்டலுக்கு நாம் அடிபணிகிறோம். மிரட்டலுக்கு அடிபணியக்கூடிய சமுதாயம் வந்து முஸ்லிம் சமுதாயம். அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை நன்கு பதிவு செய்வார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமா இருக்கிறதே,
இது ஏகத்துவ கலிமா. இந்த கலிமாவுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் பறைசாற்ற வேண்டும், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நீங்கள் அடிபணிய வேண்டும் என்பதை இந்த கலிமா சுட்டி காட்டுகிறது. இந்த கலிமாவுடைய மறுபக்கம் சாரம் என்ன தெரியுமா? சமத்துவத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும், அடிமைப்பட்டு வாழக்கூடாது, சுதந்திரமாக வாழ வேண்டும், யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதையும் இந்த கலிமா நமக்கு ஆரம்பமாகவே இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இஸ்லாம் காலத்துக்கு தகுந்தாற்போல், நேரத்துக்கு தகுந்தாற்போல், சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இந்த கலிமா தன்னுடைய அம்ச கோலங்களை மாற்றிக்கொள்ளும். அப்படி மாற்றிக்கொள்வதில் முஸ்லிம்கள் தயாராக இருக்கும் என்பதை இந்த ஏகத்துவ கலிமா நமக்கு பறைசாற்றுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, 12 காலமாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை ஏன் நசுக்கிறார்கள்? உண்மையிலேயே சுதந்திர தியாகிகள் முஸ்லிம்கள் என்பதை முஸ்லிம்கள் சொல்வதற்கு ஏன் தயங்குகிறார்கள்? ஏன் அச்சப்படுகிறார்கள்? எத்தனையோ இடங்களில் கொடிகள் ஏற்றப்படுகிறது, பெரும் பெரும் தலைவர்கள் கொடியேற்றுகிறார்கள். எந்த சுதந்திர ஆண்டு விழாவிலும் ஒரு இஸ்லாமியரை பற்றி எந்த தலைவரும் பேசுவது கிடையாது, சாதாரண பாமர மனிதர்களும் பேசிக் கொள்வது கிடையாது. ஏன் ஒரு பெரிய நீண்ட சமுதாயத்தை, அவருடைய உழைப்பை இந்த முஸ்லிம் சமுதாயம் மறந்தது காரணம் என்ன? அந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வதில் நேரம் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் ஏன் இந்திய சுதந்திரத்தில் அதிக பாடுபட்டார்கள்? இந்தியாவுடைய கேட்டில் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மதிப்பு தக்க சுதந்திர போராளிகளுடைய பேர் பதிக்கப்பட்டிருக்குன்னா, ஏறக்குறைய அதுல 65,000க்கு மதிப்பு தக்க இஸ்லாமிய பேரும் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த பேருடைய பட்டியலாவது இந்த உம்மத்துக்கு தெரியுமா? இத்தனை ஆயிரம் பேர் இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்ததுடைய அடிப்படை காரணம் என்ன? இவர்களுக்கு எங்கிருந்து ரோஷம் வந்தது? இவர்களுக்கு எங்கிருந்து கோபம் வந்தது? இந்த கோபத்தையும் ரோஷத்தையும் இவர்களுக்கு தந்தது யாரு? அவர்களும் முஸ்லிம்களாகத்தானே வாழ்ந்தார்கள். நம்மை போன்று அப்படியே வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதாலே எதற்கு இவர்கள் எல்லாம் போருக்கு போய் இந்தியாவை பாதுகாத்து இந்தியாவுக்காக போராடி எதற்கு சுதந்திரத்துக்காக உழைத்தார்கள் என்ற கேள்வியெல்லாம் நாம் எழுப்பினோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்திற்கு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களையும் முஆத் இப்னு ஜபல் அவர்களையும் யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்பி வைத்தார்கள். ஆளுநராக அனுப்பி வைக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி அனுப்பி வைத்தார்கள் தெரியுமா? அழகாக சொன்னார்கள், யஸிரு வலா துஅஸிரு. நீங்கள் இருவருமே அந்த தேசத்தினுடைய நம்பிக்கையானவர்கள், அந்த தேசத்தினுடைய மக்களுக்கு நீங்கள் இலகுவை மாத்திரம் எடுத்து சொல்லுங்கள். வலா துஅஸிரு, அவர்களை கடினமாக்கி விடாதீர்கள், அவர்களுக்கு வேதனையை தந்து விடாதீர்கள். நீங்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது, அதன் காரணமாக அதிகாரத்தை பயன்படுத்தி பாமர மக்களில் ஒருவர் கூட உங்களுடைய அதிகாரத்தில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்களுக்கு இலகுவை காட்டுங்கள், அவர்களுக்கு கடினத்தை தந்து விடாதீர்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், அவர்களுக்கு சுப செய்தியை எடுத்து சொல்லுங்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அப்பப்போ குட் நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்க மதிப்புக்குரிய பதவியில் உயர்ந்த ரகத்தில் இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை என்ன செய்வாங்க? நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் சொல்லுவாங்க. ஒரு நல்ல நியூஸ் அடைஞ்சுக்கிறது இல்ல, ஒரு நல்ல நியூஸ் கேட்கறதுக்கு கூட ஏறக்குறைய 1 வருஷம் காத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மதிப்புக்குரிய இந்த நாட்டினுடைய மதிப்புத்தக்க மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? வரக்கூடிய தீபாவளிக்கு மிகப்பெரிய 2 விதமான சலுகைகள் நாட்டு மக்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறைதான் அந்த குட் நியூஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு கீழ் இருக்கும் சக மனிதர்களுக்கும் பாமர மனிதர்களுக்கும் அவ்வப்போது நீங்கள் என்ன செய்யுங்கள்? சுப செய்திகளை சொல்லிக் கொண்டே இருங்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், அவர்களை வெறுப்படைய செய்யாதீர்கள். உங்களை பார்த்தா உங்களுக்கு கீழே உள்ள குடிமக்கள், இவன் ஒரு அதிகாரத்துல உள்ளவன், இவன் பேரை சொல்றதுக்கு நாம் கூசுது அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு கீழே உள்ள நாட்டு மக்களை நீங்கள் வழிநடத்தாதீர்கள் என்று முஸ்அப் இப்னு உமைர்
அபூ மூஸா அஷ்அரி, முஆத் இப்னு ஜபல் போன்ற சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்துடைய ஆளுநராக அனுப்புகின்ற பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை வரிகளிலே எல்லாம் இந்த வரலாற்று சுவடுகளில் இருந்துதான் காலங்காலமாக வாழடி வாழையாக நம் முன்னோர்கள் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எத்தனையோ முன்னோர்கள் எங்கிருந்து ரோஷம் வந்தது, எங்கிருந்து கோபம் வந்தது, எங்கிருந்து இவ்வளவு ஆத்திரம் வந்தது, வெள்ளையனை எதிர்ப்பதற்கு உலகில் யாரும் திரட்டவில்லையே, ஆனால் முஸ்லிம்கள் எப்படி துணிச்சலாக எதிர்த்தார்கள் என்ற கேள்விக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இந்த வரலாறு என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாற்றிலே எத்தனையோ முஸ்லிம்கள் இந்திய சுதந்திரத்துக்காக முழுமையாக பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பாடுபட்டுடைய பின்னணி அத்தனை முன்னோர்களும் நம் இஸ்லாமிய வரலாறுகளை மையமாக வைத்து வெள்ளையனை எதிர்த்தார்கள். ஒழிய அவர்களுக்கு தனியா எந்த துணிச்சலும் பிறக்கல. பத்ர்ல நடந்த சம்பவம், ஹந்தக்ல நடந்தது, புனைல நடந்தது, எத்தனை இஸ்லாமிய போர், அத்தனை இஸ்லாமிய போரிலும் சஹாபா பெருமக்கள் எப்படி எதிரிகளை வீழ்த்தினார்கள், தந்திரமாக எப்படி வீழ்த்தினார்கள், அந்த எதிரிகளை எப்படி நடுநடுங்க வைத்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் இஸ்லாமிய முன்னோர்கள் இந்திய சுதந்திரத்தில் பாடுபடுவதற்கு முன்பதாக எல்லாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டார்கள். உண்மையிலேயே சுதந்திர தியாகிகள் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கான அந்த அடிப்படை உயர்வு காரணம் என்ன தெரியுமா? இந்த அத்துணை பேரும் முன்னோருடைய வரலாறை ஒரு பாடமாக எடுத்தார்கள். அவ்வப்போது பயான்ல சொல்றது உண்டு, வாரத்துக்கு ஒரு முறை உங்க பிள்ளைகளுக்கு சஹாபாக்களுடைய வரலாறு சொல்லி கொடுங்க. எவனோ சூப்பர் ஸ்டார் வரலாறு சொல்லி தரீங்க, எவனோ தளபதிய வரலாறு சொல்லி தரீங்க, நடிகர்கள் வரலாறு சொல்லி தரீங்க. ஆனா நீங்க சொல்லி கொடுக்காட்டா அவனே தெரிஞ்சுக்கிறான். அவன் வாழும் போது வளரும் பொழுது அவன்கிட்ட என்னென்ன துணிச்சல் இருக்கும், வயிற்று பிறப்புக்காக வாழக்கூடியவரிடத்துல என்ன துணிச்சல் இருக்கிற போது அந்த வயிற்று பிறப்புக்காக ஆடக்கூடியவனை முன் உதாரணமாக இந்த சமுதாயத்தின் மக்கள் கையில் எடுத்தால், அரசாங்கத்தால் அதிகாரத்தால் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு விதமான நசுப்பும் ஒரு விதமான கஷ்டங்களும் தரப்படுகின்ற பொழுது எழுச்சி என்பது எங்கிருந்து பிறக்கும்? இத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு வக்ஃபு போராட்டத்திற்காக நம்மில் எத்தனை வாலிபர்கள் கலந்து கொண்டார்கள். போறதுக்கு முன்னாடியே ஒரு பயம், நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்மளை உள்ள போட்டுருவாங்க, நமக்கு அடி விழும். இந்த நடுநடுங்கு இந்த பயம் எல்லாம் வரலாறுகளை நாம் படிக்க மறந்ததன் காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் வெறும் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் ஒழிய துணிச்சல் மிக்க முஸ்லிம்கள் நம்மளால் வாழ முடியவில்லை. 1975ஆம் ஆண்டு பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தி, அந்த செய்தியிலே முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு பாடுபட்டார்கள், முஸ்லிம்கள் வெறும் உயிர் தியாகம் மாத்திரம் தான் செய்தார்களா என்று ஒரு ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அந்த ஆண்டு வந்த பத்திரிகையிலே குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் பதிவு செய்கிறார், முஸ்லிம்கள் வெறுமனே உயிர் தியாகம் மாத்திரம் செய்யவில்லை, அவர்கள் பொருள் தியாகமும் செய்திருக்கிறார்கள். லட்ச லட்சமாக கோடி கோடியாக 79 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சொத்து இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதிங்க. 79 ஆண்டுக்கு முன்புதான் கொடுக்கப்பட்ட அத்தனை சொத்துக்கள் இன்னைக்கு விலை போட்டா எங்கேயோ போகும். அப்படிப்பட்ட உயர்வான மதிப்புமிக்க நிலங்களையும் வளங்களையும் தன்னுடைய காசு வளங்களையும் நகை நட்டுக்களையும் எதுவுமே தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் தன் இந்திய தேசத்திற்காக இந்திய திருநாட்டுக்காக எல்லையினை எதிர்ப்பதற்காக நல்லவர்களோடு கைகோர்த்து அன்றைக்கு கொடுத்த நம் முன்னோர்களுடைய வரலாறு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது. பாடங்களிலிருந்து அதனுடைய வரலாறு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படுகிறது. நல்லடியார்களே, இதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு அவ்வப்போது நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தென்னகத்தினுடைய வேங்கை மைசூர் மன்னர் ஹைதர் அலியுடைய மகன் திரு திப்பு சுல்தான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வேங்கையாக இருந்தார்கள், மிகப்பெரிய ஒரு மாவீரனாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த திப்பு சுல்தான் மாவீரனாக இருக்கும் பொழுது 1790ஆம் ஆண்டு முதல் 1793ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் மைசூர் போன்ற நகரங்களிலே மாநிலங்களிலே 3 ஆண்டு காலம் தொடர்ந்து போரில் ஈடுபட்டு தோல்வியை சந்தித்தார்கள். அந்த தோல்விக்கு காரணம் உடன் இருந்த ஒரு துரோகி என்பதால் வரலாற்று வரிகள் சொல்லுகிறது. துரோகி எங்க போனாலும் கூட தான் இருக்கிறான். அவன் கூட பால் ஊற்றி முட்டை ஊற்றி அவனுக்கு விலை இலை எரிச்சு சொந்தம் போட்டு கூடையே தானே வச்சிருக்கிறோம். இன்னைக்கே தொடர்ந்து தான் இருக்குது. அன்றைக்கு மாவீரன் திப்பு சுல்தான் வெள்ளையன் அவரை கண்டால்
ஒரு தெரு வழியாக திப்பு சுல்தான் வந்தால் மறு தெரு வழியாக வெள்ளையன் ஓடுவான். அந்த அளவுக்கு மாவீரனாக இருந்த திப்பு சுல்தானை யாராலும் எந்த விதத்தாலும் சூழ்ச்சி செய்து தோல்வியளிக்க முடியவில்லை. அவர்கள் தோல்வியளிக்க செய்யப்பட்டது துரோகத்தால் என்பதாக வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அதே திப்பு சுல்தான் வெள்ளையனுடைய துப்பாக்கியுடைய தோட்டாக்கு இரையானார்கள். அவர் மடிந்து மண்ணோடு மண்ணாக பிணமாக கிடக்கும் பொழுது வெள்ளையர்கள் சுத்தி நின்று கேட்டார்கள், திப்பு சுல்தானே, இப்போ நீ எந்திரி, இனிமே நீ எந்திரிக்க மாட்ட, இந்த முழு இந்தியாவும் எங்களுக்கு என்பதாக வெள்ளையன் அன்றைக்கு சொன்னார். நீங்க கவனிக்க இந்த வார்த்தை வரிகள்ல முழு இந்தியாவும் எங்களுக்கு அன்றைக்கு வெள்ளையன் சொன்னான்னா அவன் அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் தான் முன்னோர்கள் மார்க்க வீரர்கள். அப்படிப்பட்ட வீரர்களை எப்படி அவர்களை தோல்வியடைய செய்ய முடிந்தது? துரோகத்தால் மட்டும்தான், நேருக்கு நேர் கிடையாது. மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புனிதமான வார்த்தை ஒண்ணு. திப்பு சுல்தான் 1947 இருந்திருந்தால் இந்த வரலாற்றை அவர் சொல்லி காமிக்கிறார். இந்த இந்திய சுதந்திரத்துக்காக அவர் பாடுபட்டு இருந்தால் இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைந்திருக்கும்? காரணம், இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான நபர்கள் தேவையில்லை. திப்பு சுல்தானை போன்று ஒரு மாவீரன் இருந்தாலே போதும். வெள்ளையர்களை தந்திரமாகவும் அவர்களை எதிர்ப்பதற்கு எப்படிப்பட்ட சூழலை கையாளக்கூடிய ஒரு தந்திரத்தை அன்றைக்கு மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த வரலாறு இன்றைக்கு நம்ம வீட்டில் படிக்கிற 5ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு தெரியுமா? அப்படியே பாட புத்தகத்தை அவன் கொண்டு வந்தாலும் 4 கையோட முடிச்சுக்கிறான். கேள்வி, திப்பு சுல்தான் என்பவன் யார்? பதில், அவர் ஒரு மாவீரன். அதுக்கு மேல அவன் கேள்வி கேட்டான ஆசிரியர்கிட்ட அங்க உள்ள ஆசிரியர் என்ன சொல்றாரு? புக்கில் இதுதான் கொடுத்துருக்குறான், இவங்கதான் நான் நடத்தணும், இதுக்கு மேல அங்க விளக்கம் இல்லை, அடுத்த கேள்விக்கு போகலான்னு வாத்தியார் போயிடுறாரு. அப்படித்தான் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிமுடைய வரலாறை இன்றைக்கு எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது போன்ற வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை பத்தி பேசினாதான் முஸ்லிம் சமுதாயத்துக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனையோ வரலாறுகளை இந்த மண்ணிலே எல்லா சூழ்நிலையிலும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில ஒரு முறை மிகப்பெரிய பத்திரிகையாளர் தாமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் தன்னுடைய சொந்த வேலைக்காக போய் டெல்லியில அவர் தங்குகின்ற பொழுது இரவு நேரத்திலே பிணங்கள் எரிக்கக்கூடிய ஒரு நாற்றம் அவருக்கு ஏற்பட்டது. கதவை திறந்து பார்த்தா ஏறக்குறைய ஒரு 40க்கும் மேற்பட்ட ஆலிம்களுடைய ஜனாசாக்களை நிர்வாணமாக எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. யோசித்து பாருங்க, இந்த சமுதாயத்தில் நேற்று சோசியல் மீடியால ஹின்சீருக்கு பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஹின்சீர் என்ன தெரியுமா? உலமாக்கள்ல கேட்டு தெரிஞ்சுங்க, கண்ணியமான மேடல், சும்மா சொல்லக்கூடாது. ஹின்சீருக்கு பிறந்தவர்களாக இருப்பான் பிறகு ஒரு வெளி மாநிலத்தில் அவன் இறந்து போய் பிரேதமாக அவனை வைத்திருக்கிறது. அந்த பிரேதத்தை மாடி படியிலிருந்து நிர்வாணமாக தரதரம் இழுத்துட்டு வர்றான். இது எந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு? உயிரோடு இருந்தாலும் நிம்மதியா வாழ விடுறதில்லை. இறந்து போய் மாச்சூரில பிணமா கிடக்கிறான். அவனை என்ன செய்யறாங்க? ஒரு படிக்கட்டுல சில ஹின்சீருக்கு பிறந்தவர்கள் அந்த இறந்து போன மையத்தை அப்படியே தரதரம் இழுத்துட்டு, உடம்புல ஒட்டு துணி இல்லை. இன்னைக்கு நாம 79வது சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். நாடு சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டு காலம் கடந்து விட்டது. ஒரு முட்டாயை கொடுத்து ஒரு கொடியை ஏற்றிட்டு வாட்ஸ்அப்ல டிவியில ஒரு ஸ்டேட்டஸை வச்சுட்டு இன்னைக்கு தினத்தை போக்கணும்னு நினைக்கிறோமே, இந்த சமுதாயம் எதிர்காலத்தில் பலவீன சமுதாயம், நாளை அரசாங்கத்தால் அல்லது அதிகாரத்திற்கு கண்டு அவர்கள் பயப்படக்கூடிய சமுதாயம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனையோ மாவீரர்கள் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னுடைய இந்திய திருநாட்டுக்காக பாடுபட்ட காலம் கொஞ்சமா நெஞ்சமா. இன்னைக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பயம் இருக்குது. முஸ்லீம்கள்லாம் போராடுவாங்களா? இன்னைக்குள்ள முஸ்லீம்கள்லாம் போராடுறதுக்கு போவாங்களா? இன்னைக்குள்ள முஸ்லீம்களுக்கெல்லாம் எதிர்த்து நின்று சண்டை போட முடியுமா? இன்னைக்குள்ள முஸ்லீம்கள். ஏன்னா ஏறக்குறைய ஒரு 25 வருஷமா அல்லது ஒரு 75 வருஷமா சுதந்திரத்துக்கு பின்னாடி உள்ள முஸ்லீம்கள் போராட்டம்னா என்னன்னு தெரியாமலே 100 வருஷம் கடந்து வந்துட்டாங்க. வீரம்னா என்னன்னு தெரியாம கடந்து வந்துட்டாங்க. சொந்த பிரச்சனைக்கும் சொந்த லாபத்திற்கும் இன்றைக்கு மீசை இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தன்னுடைய சொந்த மண்ணுக்காக அல்லது சரியத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கலுக்காக நடு ரோட்டுக்கு வருகிறார் என்று கேட்டால் ஒரு கேள்விதான். இப்ப இன்றைக்குள்ள முஸ்லீமுடைய பயம் என்ன? முஸ்லீம்கள் எல்லாம் போராடுவார்களா? போராடி இருக்கிறார்களே. 14,000 உலமாக்கள் மார்க்க அறிஞர்களை
தலைநகரத்தில் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட ஆலிம்களை நிர்வாணமாக தலைகீழாக தொங்க விட்டவன் வெள்ளையர். இப்பேற்பட்ட தியாகங்களை செய்து இந்த மண்ணுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மார்க்க அறிஞர்கள், இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றைக்கு அறிஞர்கள் மாத்திரம் இல்லாமல் போயிருந்தால் சுதந்திரத்துக்கு எந்த விதத்திலும் வழிவகுப்பு ஏற்பட்டிருக்கார். முஸ்லிம்கள் எந்த போராட்டத்தில் நின்றாலும் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை தருவான். காரணம் என்ன? உள்ளத்தில் இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த கலிமாவோடு அல்லாஹ்வும் இருக்கிறான், அந்த கலிமாவோடு முஹம்மது இருக்கிறான். அந்த கலிமாவை யார் உண்மையாக உள்ளத்தில் ஏற்று அந்த கலிமாவின் பிரகாரம் யார் வாழுகிறார்களோ அவருக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது அவர் மாத்திரம் தனி மனிதன் அல்ல, அந்த கலிமாவோடு ரப்பு நிற்கிறான், அந்த கலிமாவோடு முஹம்மது நிற்கிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் கூட அழைச்சிக்கிட்டு நீங்க எந்த போர் மைதானத்திற்கு போனாலும் உங்களுக்கு ஜெயம்தான், உங்களுக்கு வெற்றிதான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். பெருமானார் சொல்வார்கள், ஈமான், சொந்த தாய் நாட்டை நேசிப்பது, சொந்த தாய் மண்ணை பிரியப்படுவது ஈமான் ஒரு பகுதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய முஸ்லிம்கள் எங்கு சொந்த தாய் நாட்டை நேசிக்கிறார்கள்? அதில் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு சொந்த தாய் நாட்டுடைய வரலாறு என்ன தெரிகிறது? அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, 1920ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய உலமாக்களுடைய மஜ்லிஸ் ஏற்படுத்தப்பட்டது. அந்த உலமாக்களுடைய மஜ்லிஸில் ஈவரா என்று பெரியார் என்று அழைக்கப்படக்கூடியவர் என்ன செய்கிறார்? மகாத்மா காந்தி மேடையில் இருக்கின்ற பொழுதே என்ன செய்தார்? அந்த பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். இந்திய தேசம் என்பது மகாத்மாவுடைய கையில் இருக்கு என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்த அதே பெரியார் ஒரு வார்த்தையை பதிவு செய்தார். இந்திய தேசம் மகாத்மாவுடைய கையில் என்று சொன்னால் அந்த மகாத்மா மௌலவி முகமது அலி அவருடைய பாக்கெட்டு ஜேபில் என்பதாக குறிப்பிட்டார். நாம் எந்த மகாத்மாவை உயர்வாக பேசுகிறோமோ, எந்த மகாத்மாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோமோ நல்ல விஷயம். ஆனால் அப்பேற்பட்ட மகாத்மாவை அறிமுகப்படுத்தியதும், அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு மகாத்மா என்ற பெயர் சூட்டியதும் ஒரு இஸ்லாமியன் என்பது எத்தனை பேருக்கு இஸ்லாமிய இன்றைய தலைமுறைக்கு அந்த விஷயம் தெரியும்? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற வரலாறுகளை நாம் தெரிய தவறின் காரணத்தினால்தான் சுதந்திர தினத்தன்று கொடி ஏற்றுவதில் ஆர்வம் காட்டுகிறோம், முட்டாய் பங்கிடுவதில் ஆர்வம் காட்டுகிறோம், ஏதாவது புக்கு பேனா கொடுக்கிறது ஆர்வம் காட்டுகிறோம், அப்படியே கலந்து போயிடும். அன்றைக்கு ஜும்மாவா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பேசப்படலாம், இல்லாவிட்டால் வீட்டில் யார் எடுத்து சொல்வது? நேரமும் காலமும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது இஸ்லாமிய வரலாறுகளையும் இந்தியா எப்படி சுதந்திரம் பெற்றது, அதற்கான முழு காரணம் யார் என்பதையும் வீட்டில் யாராவது ஒருவர் அக்கறை உள்ளவராக இருந்தால் வருங்கால தலைமுறையினை சிறந்த அறிவாளிகளாக மேதைகளாக உருவாக்கலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹதீஸ்ல பெருமானார் சொல்வார்கள், தீமையான விஷயத்தை நீங்கள் கண்டால் அதை முதலில் கையால் தடுங்கள் என்றார்கள். அப்படி நீங்கள் தடுப்பதினால் அந்த தீமை முழுவதுமாக ஒழிக்கப்படும். இந்தியா ஆரம்ப காலத்தில் வெள்ளையினுடைய கரத்தில் இருந்த பொழுது அவன் அடிமைப்படுத்தினான். அடிமையாக இரு என்று சொன்னான், கொத்தடிமையாக என் காலுக்கு கீழே கிடன் என்று சொன்னான். எந்த முன்னோர்களும் எந்த மார்க்க அறிஞர்களும் வெள்ளையனுக்கு அடிமணிந்து போலவே. எத்தனை பேர் மன்னர் பகதூர் ஷா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னாள் வீரர், ஏறக்குறைய 82 வயது மதிப்புத்தக்கவர், 82 வயசுல ஜெயிலுக்கு போறார். 82 வயசுல இடுப்புல கைதி கூட நிற்கார், கம்பர் கூட பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு முதுமையான வயதில் சிறைக்கு செல்கிறார். அந்த சிறையிலே பல நாட்களாக பட்டினியும் பசினியுமாக இருக்கிறார். அன்றைய அந்த சிறையினுடைய தளபதி மன்னர் பகதூர் ஷா அவருக்கு என்ன செய்கிறார்? பட்டினியாக இருப்பார் என்று சொல்லி ஒரு தட்டையில உணவு கொண்டு வரார், துணியை மூடி. சரி, பசியில் இருக்கிறவன் என்று சொல்லி தட்டையை திறந்து பார்த்தா 2 மனிதனுடைய தலை வெட்டப்பட்டது. ஒன்று சொந்த மகன், இன்னொன்று சொந்த பேரன். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு வலியை அன்றைய வெள்ளையர்கள் தந்தார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்னைக்கு தேதிக்கு கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரல. வெள்ளையன் ஆச்சரியத்தோடு கேட்டான், உனக்கு வலிக்கிற, உனக்கு கண்ணில் தண்ணீர் வரல? அப்ப அவர் சொன்ன வார்த்தை, மன்னர்கள் என்றைக்கும் அழுவது கிடையாது. இப்படி இந்திய திருநாட்டுக்காக எத்தனையோ தியாகங்கள் நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு மன்னர் பகதூர் ஷாவுடைய மன்னரையில் எழுதப்பட்ட வரிகள் என்ன தெரியுமா? நேரில் போய் சந்திச்சு, உங்களுக்கு இந்தியா திருநாடு 6 அடி மண்ணு தான் தரல, மற்றபடி 6 கோடி மக்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு இந்தியா இடம் தந்திருப்பதாக மன்னர் பகதூர் ஷாவுடைய மன்னரையிலே
ஜவஹர்லால் நேரு எழுதிய வரிகள் இன்றைக்கும் பதிக்கப்பட்டிருக்கிறது. சுபாஷ் சந்திர போஸ் உட்பட மன்னர் பாதுஷாவுடைய மன்னரையில போய் அவருடைய ஒரு பிடி மண்ணை கையில எடுத்து தன்னுடைய சொந்த வாளிலே அந்த ஒரு பிடி மண்ணை பொருத்தி இந்த மண்ணோடு இந்த வாளோடு நான் வாழும் காலம் எல்லாம் இவர் எவ்வளவு வீரமாக வாழ்ந்தாரோ அதே வீரத்துடைய வாசனை என்னுடைய வாழ்விலே வீசும் என்று நாம் யாரையெல்லாம் தலைவர்களாக மதிக்கிறோமோ அப்பேற்பட்ட உயர்ந்த தலைவர்கள் எல்லாம் நம் முன்னோர்களான இஸ்லாமியர்களை பின்பற்றினவர்கள் தான் வரலாறு. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி எத்தனையோ வரலாறுகள் இந்த மண்ணிலே பொதிந்து கிடக்கின்றன. அது அத்தனையும் இன்றைக்கு எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அதே வெள்ளையன் ஒரு ரயிலில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளையை சிக்கிக்கொண்டதற்கு பின்னால் அன்றைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னாள் மார்க்க வீரர் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, உன்னோடு இருந்த அத்தனை பேரும் எல்லாரும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நீ ஒருவன் மாத்திரம்தான் இஸ்லாமியன், யாரு திருடினான் என்று நீ காட்டி கொடுத்துட்டீனா உன்னை நான் விட்டுருவேன் அப்படின்னா. அன்றைக்கு இருந்த அந்த மாவீரன் மார்க்க அறிஞர் யாரு செய்தார் என்று தெரிந்திருந்தோ காட்டி கொடுக்கல. கடைசியில் என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த வெள்ளையன் தூக்குல தொங்க விட்டான். தூக்குல தொங்க விடும் பொழுது கழுத்துல குரானையும் சேர்த்து தொங்க விட்டான். குரானையும் சேர்த்து தொங்க விடும் பொழுது அந்த மார்க்க அறிஞர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த குரான் கழுத்துல தொங்குகின்ற பொழுது லப்பை லப்பை என்று சொல்லிக் கொண்டே தன்னுடைய மூச்சை நிறுத்தினார் என்று வரலாற்று வரிகள் சொல்லுகிறது. இப்படி இந்திய மண்ணுக்காக நாம் இன்றைக்கு சுதந்திரமாக வாழ்வதற்காக எத்தனையோ முன்னோர்கள் நமக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய வரலாறுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு பொதிந்து கிடக்கின்றன. அது இது போன்ற காலகட்டங்களில் நாம் அவ்வப்போது பேசி அவ்வப்போது சம்பந்தமாக சிந்தித்து நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற வீரர்களால் நாம் வளர்க்க வேண்டும். இதே மண்ணில் ஒரு காலகட்டத்தில் தாய்மார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? குழந்தைங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்யறோம்? பிள்ளை குடிச்சுக்காரன் வரா குடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம எல்லாம் பயம் காட்டுறோம். ஆனா அன்னைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? திப்பு சுல்தான் வராருன்னு சொன்னாலே போதும் சைத்தானே ஓடிடுவான். அந்த அளவுக்கு வெள்ளை உட்பட சைத்தான் உட்பட எல்லோரும் பயந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு மாவீரனாக அன்றைய தாய்மார்கள் முன்னோர்களான இஸ்லாமிய வளர்த்ததின் காரணத்தினால்தான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு பெரும் பங்காக இருந்தது. அப்பேற்பட்ட பங்களிப்பை மறந்தவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய பாரத பிரதமர் ஏறக்குறைய ஒரு 15 நாட்களுக்கு முன்னாக ஆகஸ்ட் 15 நான் நாட்டு மக்களுக்கு என்ன பேசுவது, ஆலோசனை தாருங்கள் என்றெல்லாம் கேட்ட வார்த்தை நாம் கவனத்தில் இருப்போம். நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், முன்னோருடைய வரலாறுகளை எடுத்து பேசுங்கள். இனியாவது ஆண்டுக்கு ஒரு முறையாவது இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பை ஒரு தலைவராவது ஒவ்வொரு இடத்திலும் மரியாதையாக எடுத்து சொல்லுங்கள். எல்லா வரலாறுகளையும் எல்லாம் அறிந்தவர்கள் அதை மறைக்கின்ற பொழுது ஒரு சமுதாயத்தை நமக்கு தெரியாமல் குடிதோண்டி பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீடித்தால் வருங்காலத்தில் சுதந்திரம் என்ற வார்த்தை மாத்திரம்தான் இருக்கும், நம் வாழ்வில் இருக்காதிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேல் இறுதியாக உங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாட்ஸ்அப்ல கண்ட சாக்கடை நாம் இன்னைக்கு வச்சு சுற்றி கிடக்கிறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அதெல்லாம் வைக்கிறது உண்டு. இன்னைக்கு ஒரு நாளாவது முன்னோருடைய வரலாறுகளை கொஞ்சம் வைங்க. 4 பேராவது படிச்சு அந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா வாழும் இந்த மண்ணிலே நம்மை சுதந்திர முஸ்லிம்களாக வாழ வைப்பானாக, இந்தியனாக வாழ வைப்பானாக. அதே நேரத்தில் ஒரு உண்மை முஸ்லீமாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. நாம் கொண்ட மார்க்கம், நாம் கொண்ட ஷரியத் இஸ்லாம் தான். எங்களுடைய வணக்க வழிபாடு இஸ்லாம், எங்களுடைய சொந்த பிறப்பிடம் இந்த இந்தியா தான் என்ற உறுதியோடு ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாஹ் தஆலா வாழ வைப்பானாக. வாழும் காலத்தில் இளம் தலைமுறையை அல்லாஹ் தஆலா வீரமிக்க மாவீரர்களாக அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக. எந்த பேச்சுக்கள் எல்லாம் பேசப்பட்டதோ அவையெல்லாம் மகிழ்ச்சியக்கூடிய நல்பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.